சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேசலாம். 2026ஆம் வருஷம் வானத்துல ஒரு அரிய நிகழ்வு நடக்க போகுது. வானியலாளர்கள், அதாவது அஸ்ட்ரானமர்ஸ், அதை வெறும் இயற்பியல் விதிகளின் படி பார்க்கறாங்க. ஆனா ஜோதிடர்கள், அதாவது ஆஸ்ட்ராலஜர்ஸ், அது நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஒரே நிகழ்வை இந்த ரெண்டு வெவ்வேறு பார்வைகளும் எப்படி பார்க்குதுன்னு தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான கேள்வி. பொதுவா அறிவியலுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா 2026ஆம் வருஷத்தை மட்டும் ஏன் ரெண்டு பேருமே இவ்வளவு உன்னிப்பா கவனிக்கிறாங்க? கிரகங்கள் ஒரே நேர்கோட்ல வருது சயின்ஸ் படி ஒரு சாதாரண நிகழ்வா, இல்ல நம்ம எதிர்காலத்துக்கான ஒரு முக்கியமான குறியீடா? வாங்க இதுக்கான விடையை ஒன்னா சேர்ந்து தேடலாம். இந்த மர்மம் முடிச்ச அவிழ்க்கணும்னா நாம முதல்ல உண்மைகள்ல இருந்தும் ஆதாரங்கள்ல இருந்தும் ஆரம்பிக்கணும். சரி, முதல்ல வானியல், அதாவது அஸ்ட்ரோனமி என்ன சொல்லுதுன்னு பாப்போம். வானியல் பார்வையில இணைப்பு இல்லனா கன்ஜங்ஷன்னு சொல்றது ஒரு மாதிரி கண்ணாமூச்சி விளையாடு மாதிரி, அதாவது ஒரு காட்சி பிழைன்னு சொல்லலாம். தூரத்துல இருக்கிற ரெண்டு மலைகள் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது ஒட்டிட்டு இருக்க மாதிரி தெரியும் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். நிஜத்துல அந்த கிரகங்கள் பக்கத்துலலாம் வராது, ஆனா பூமியில இருந்து பார்க்கற நமக்கு அப்படி தோணும், அவ்வளவுதான். அப்போ ஒரு இணைப்புனா அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு? முதல்ல இதை நம்ம பார்வை சம்பந்தப்பட்டது, நம்ம கண்ணோட்டத்தை பொறுத்து மாறக்கூடிய ஒரு தோற்றம். ரெண்டாவதா நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, விண்வெளியில அந்த ரெண்டு பொருட்களும் உண்மையில பக்கத்துல இல்ல. இதுல கோள்கள், சந்திரன், ஏன் நட்சத்திரங்கள் கூட இருக்கலாம். சில ரொம்ப அரிதான சமயங்கள்ல கிரகணங்கள் மாதிரியான முக்கியமான நிகழ்வுகள் கூட இந்த இணைப்போட ஒரு வகையாதான் பார்க்கப்படுது. சரி, வானியல் பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தாச்சு. இப்போ அதே நிகழ்வுக்கு ஜோதிடம் என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னு பாப்போமா? வாங்க நம்மளோட இன்னொரு லென்ஸ் வழியா பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க. இதுதான் இந்த ரெண்டு பார்வைக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம். இடது பக்கம் வானியல் என்ன நடக்குதுன்னு துல்லியமா அளக்குது, ஆனா வலது பக்கம் ஜோதிடம் இதனால நமக்கு என்ன ஆகும்னு அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுது. ஒன்னு வாட்னு கேட்டா, இன்னொன்னு ஒய் மற்றும் சோ வாட்னு கேக்குது. இதுல எது நம்மள அதிகமா இருக்குது? முன்னாடி பார்த்த சயின்டிஃபிக் டெஃபினேஷனுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா? இங்க சுய இறையாண்மை, ஆன்மீக சுதந்திரம்னு எல்லாம் வருது. இது வெறும் கிரக நகர்வு இல்ல, நம்ம தனிப்பட்ட வளர்ச்சி, சுதந்திரம், நாம நம்மளே பார்க்குற விதத்துல நடக்க போற ஒரு பெரிய மாற்றத்துக்கான குறியீடுன்னு ஜோதிடம் சொல்லுது. இப்போ நம்மளோட முழு கவனத்தையும் 2026ஆம் வருஷத்துக்கு கொண்டு போலாம். ஏன் இந்த வருஷம் இவ்ளோ ஸ்பெஷல்? அங்கதான் இந்த ரெண்டு உலகமும், அதாவது அறிவியலும் குறியீடும் ஒன்னா சேருது. இதுதான் 2026ஆம் வருஷத்தோட வானியல் கேலண்டர். பிப்ரவரி 16ஆம் தேதி சனி நெப்டியூன் இணைப்புல ஆரம்பிச்சு ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் வரிசையா சூரிய சந்திர கிரகணங்கள் நடக்குது. இதுல அந்த பிப்ரவரி இணைப்பும் ஆகஸ்ட் மாசம் வர்ற முழு சூரிய கிரகணமும் தான் வானியலாளர்கள், ஜோதிடர்கள்னு ரெண்டு தரப்போட கவனத்தையும் ஒரு சேர ஈர்த்திருக்கு. இது எல்லாத்துலயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த சனி நெப்டியூன் இணைப்பு தான். ஏன்னு கேக்குறீங்களா? ஏன்னா அது ராசி மண்டலத்தோட முதல் புள்ளியான மேஷம் 0 டிகிரில நடக்குது. ஒரு புது புக்கோட முதல் பக்கத்தை திருப்புற மாதிரி, இல்லனா ஒரு ரேஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஜோதிடப்படி இது ஒரு பெரிய புது அத்தியாயத்தோட ஆரம்பத்தை குறிக்குது. இது சும்மா ஒரு வானியல் நிகழ்வு மட்டும் இல்லைன்னு சொல்றதுக்கு வரலாறுல நிறைய சாட்சி இருக்கு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கிரக சேர்க்கை நடந்த போவெல்லாம் உலகத்துல பெரிய பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, 1989ல பெர்லின் சுவர் இடிஞ்சது. 1953ல ஸ்டாலின் இறந்ததுக்கு பிறகு உலக அரசியல் மறுசீரமைக்கப்பட்டுச்சு. 1917ல ரஷ்ய புரட்சி வெடிச்சது. இது எல்லாமே பழைய சிஸ்டம் உடைஞ்சு புதுசு உருவாகிறத காட்டுது இல்லையா? சரி, அப்போ இந்த மேஷராசியோட எனர்ஜி நம்மகிட்ட என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும்? இதுக்கு மேல யாரையும் குருட்டுத்தனமா நம்பாதீங்க, உங்க உள்ளுணர்வை நம்புங்கன்னு சொல்ற ஒரு காலம் இது. சோஷியல் மீடியாவில் பார்க்குற அந்த போலி ஆன்மீகத்திலிருந்து விலகி உண்மையான நேரடியான அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நேரம் இது. அது மட்டும் இல்ல, இதே காலகட்டத்துல ஒரு 7 வருஷமா நடந்துகிட்டு இருந்த இன்னொரு முக்கியமான பயணமும் முடிவுக்கு வருது. ஜோதிடத்துல ஷிரான காயப்பட்ட குணப்படுத்துவார்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட காயங்கள்ல இருந்து தான் மற்றவங்களை குணப்படுத்துற சக்தியே நமக்கு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. 2018ல இருந்து நடந்துட்டு இருக்கிற இந்த பயணம் நம்மளோட தனிப்பட்ட சமூக காயங்களை எல்லாம் நாமளே திரும்பி பார்க்க வச்சது. 2026ல இந்த சுழற்சி முடியும் போது ஒரு பெரிய ஹீலிங் ப்ராசஸ் அதோட உச்சத்தை அடையுது. சரி, இந்த பிரபஞ்ச சக்திகள் எல்லாம் எப்படி நம்ம வாழ்க்கையிலையும் நாம பார்க்குற கதைகள்லயும் வெளிப்படுது? வாங்க அத பத்தி பார்ப்போம். இந்த மாதிரி பிரபஞ்ச ஆற்றல்களை புரிஞ்சுக்க கதைகளும் ஜோதிடமும் ஆர்கிடைப்ஸ் இல்லனா மூலப்படிவங்கள்னு சொல்ற சில பொதுவான சின்னங்களை பயன்படுத்துது. உதாரணத்துக்கு இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி காதலர்கள், பிசாசு,
ரெண்டும் பார்க்கறதுக்கு எதிரெதிரா இருந்தாலும் சுதந்திரம், தனிப்பட்ட தேர்வுங்கிற ஒரே விஷயத்தை பத்தி தான் பேச. இந்த கான்செப்டை நம்ம இப்ப பார்க்குற சீரீஸ்ல கூட பார்க்கலாம். உதாரணமா ஃப்ரம்ங்கிற தொடர்ல வர்ற விக்டர் கதாபாத்திரம் துறவிங்கிற மூலப்படிவத்தோட பொருந்தி போறார். தனிமையில உண்மையை தேடுற ஒரு ஆள். இந்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு ஆழமான மனித அனுபவத்தோட குறியீடா மாறுறாங்க. மறுபடியும் அந்த காதலர்கள் பிசாசு மூலப்படிவத்துக்கு வருவோம். இது தனிப்பட்ட சுதந்திரம்ங்கிற பாதையோட ரெண்டு பக்கங்களை காட்டுது. ஒரு பக்கம் தன்னம்பிக்கைங்கிற பரிசு இருக்குன்னா, இன்னொரு பக்கம் அதுவே மாயையா மாறுற சவாலும் இருக்கு. முன்னேறணுங்கிற ஆசை ஒரு கிஃப்ட், ஆனா அதுவே அதீத இன்பத்தை தேடுறதா மாறலாம். இதுதான் அந்த சுதந்திர பாதையோட அழகு. சரி, இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. கடைசியில இது எல்லாமே நாம எதை பார்க்க விரும்புறோம், அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கறோங்கிறத பொறுத்ததுதான். இங்க நாம யோசிக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். வானம் நமக்கு நிகழ்வுகளை காட்டுது, அவ்வளவுதான். அதுக்கு சயின்ஸ் படி விளக்கம் கொடுக்கறோமா இல்ல அதுல நமக்கான ஒரு அர்த்தத்தை தேடுறோமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இந்த ரெண்டு பார்வைகள்ல 2026 நீங்க எந்த கண்ணாடியை போட்டு பார்க்க போறீங்க?